அன்பான மாணவர்களே, இன்று நாம் 12ஆம் வகுப்பில் இலக்கியல் பாடத்தில் பாடம் 12 உயிரிய பல்வகைமை என்ற தலைப்பிலே நாம் இதுவரை பார்த்து கொண்டிருந்த அந்த தலைப்பானது உயிரிய பல்வகைமை இழப்பினால் ஏற்படும் விளைவுகள் அப்படின்னு தலைப்பிடும். இந்த உயிரிய பல்வகைத்தன்மை, அதாவது இழப்பிற்கான காரணங்கள் என்ன அப்படிங்க போகும்போது பல்வேறு காரணங்கள் பார்த்தோம். அதில் ஒன்று வாழிட இழப்புன்னு ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது வாழிட துண்டாக்கப்படுதல். அடுத்து மூணாவது மிகை பயன்பாடு. நாலாவதாக அயல் நாட்டு இனங்களின் உள்ளேற்றம். இப்போ தற்பொழுது இந்த வகுப்பிலே அயல் நாட்டு இனங்களின் உள்ளேற்றத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அயல் இனங்கள் பெரும்பாலும் தற்செயலாகவோ அல்லது வேண்டுமென்றோ வர்த்தக நோக்கங்களுக்காகவோ உயிரி வழி கட்டுப்பாட்டு முகவர்களாலோ அல்லது பிற பயன்களுக்காக இங்கே நம் நாட்டிலே அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அவை பெரும்பாலும் ஆக்கிரமிப்பு தன்மையுடன் இருப்பதால் அவை உள்ளூர் இனங்களை வெளியேற்றி விடுவதால் உயிரினங்களின் அழிவிற்கு இரண்டாவது முக்கிய ஒரு காரணியாக இந்த அந்நிய இனங்கள் கருதப்படுகிறது. அயல் இனங்கள் நீர் மற்றும் தரைவாழ் சூழ்நிலை மண்டலங்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. அதாவது 1952 தென்னாப்பிரிக்காவினுடைய கிழக்கு கடற்கரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட அதிக உற்பத்தி திறனுடைய திலேப்பியா என்று சொல்லக்கூடிய ஜிலேபி கண்டை, இதை நம்ம அறிவியல் பேரில் ஓரியோக்ரோமிஸ் மொசாம்பிகஸ்ன்னு சொல்கிறோம். இந்த திலேப்பியா கேரளாவினுடைய உள்ளூர் நீர்நிலைகளை ஆக்கிரமித்ததின் விளைவாக உள்ளூர் இனங்களான பன்கின்ஸ் டியூபியஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மீனினம் மற்றும் லேபியோ கோண்டியஸ்ன்னு சொல்லக்கூடிய இது போன்ற மீனினங்கள் அப்பகுதியில் விரைவில் அழியும் நிலையில் உள்ளது. அப்போ இந்த ரெண்டு வகையான மீன்களுமே அதனுடைய இனம் அழியக்கூடிய நிலையிலுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த திலேப்பியான்னு சொல்லக்கூடிய இது ஒரு வெளிநாட்டு மீன். இந்த வெளிநாட்டு மீனை தென்னாப்பிரிக்காவிலேருந்து இங்கே கொண்டு கேரளாவில் உள்ள உள்ளூர் நீர்நிலையில் அவங்க என்ன செய்வாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி அறிமுகப்படுத்தினதின் விளைவு இங்கே உள்ளூர் நீர்நிலையில் உள்ள மிகவும் அதாவது அதிகமாக வளரக்கூடிய இனங்களாக இருந்த அந்த பல்கின்ஸ் டியூபியஸ் லேபியோ கோண்டியஸ்ன்னு சொல்லக்கூடிய இது போன்ற அந்த மீன்களுடைய அழிவு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு கேட்டால் அது அந்த மற்ற இனங்களை என்ன பண்ணுது, அது வாழ விடாமல் அதை தொந்தரவு பண்ணுது. ஒரு சில மீன்கள் கொண்டுண்ணி மீனியாக கூட இருக்கலாம். ஆனால் திலேப்பியாங்கிறது கொண்டுண்ணி மீன் கிடையாது. ஒரு சில மீன்கள் கொண்டுண்ணியாக இருந்தால் இந்த நம்ம உள்ளூர் மீன்களினுடைய இளம் அந்த மீன்களை அது கொன்று உணவாக உண்ணக்கூடியதாக இருக்கும். சரி, அடுத்து நைல் பெர்ச் என்ற கொண்டுண்ணி மீனை தெற்கு ஆப்பிரிக்காவில் விக்டோரியா ஏரியில் அறிமுகப்படுத்தியதன் விளைவாக சுற்றுச்சூழல் தனித்துவம் வாய்ந்த இயற்கையான 200க்கும் மேற்பட்ட சில சிச்லிட் மீன் இனம் அழிந்துவிட்டது. அப்போ இந்த நைல் நதியில் இருக்கக்கூடிய பெர்ச், அதாவது நைல் பெர்ச்சுன்னு சொல்லியிருக்கிற அது போன்ற அது பெர்ச்சு மீன்களை, இது ஒரு கொண்டுண்ணி மீன், இதை கொண்டு தென்னாப்பிரிக்காவில் விக்டோரியாவில் ஏரியில் அறிமுகப்படுத்தும் போது அங்கே விக்டோரியா ஏரியில் காணப்படக்கூடிய சுற்றுச்சூழல் தனித்துவம் வாய்ந்த அந்த இயற்கையான 200க்கும் மேற்பட்ட அந்த சிச்லிட் மீன் இனங்கள் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவை வாழிடமாக கொண்ட பப்பாளி மாவுப்பூச்சி. இந்த பப்பாளி மாவுப்பூச்சியினுடைய விலங்கியல் பெயர் பாராகாக்கஸ் மார்ஜினேட்டஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவிலிருந்து இது பரவி இந்தியாவில்
அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் பப்பாளி பயிர்களில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியதாக நம்பப்படுகிறது. இதெல்லாமே அதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய இனங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய பல்வேறு இனங்களை அழிக்கிறது சம்பந்தமான பல்வேறு எடுத்துக்காட்டுகளை நம்ம அங்கே பார்ப்போம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய உலகளாவிய தட்பவெப்பநிலை மாற்றம். தட்பவெப்பநிலையில் மாற்றத்திற்கான முக்கிய காரணியாக இந்த தொழில்மயமாக்கம் என்பது உயிரிய பல்வகைமைத்தன்மைக்கு மிகுந்த ஒரு அச்சுறுத்தலாக விளங்கக்கூடியது. தொழில்மயமாக்கம் மிகுந்த அச்சுறுத்தலாக விளங்கக்கூடிய இந்த தொழில்மயமாக்கம் தொழில்துறைகள், அதாவது தொழிற்சாலையில் இயக்குவதற்கு பெரும்பாலும் அங்கே புதை படிவ எரிபொருள்கள் தான் ஆற்றலை தருவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த புதை படிவ எரிபொருள்கள் எரிக்கப்படுவதனால் உருவாகக்கூடிய அந்த பசுமை இல்ல வாயுக்களில் ஒன்றான கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகரித்து வளிமண்டலத்தில் தட்பவெப்பநிலை மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது. காடுகள் பெரிய அளவில் அழிக்கப்படுவதால் தொழிற்சாலைகள் வெளியிடும் இந்த கார்பன் டை ஆக்சைடுகள் முழுமையாக உறிஞ்சப்படுவதில்லை. எனவே கார்பன் டை ஆக்சைடு அடர்த்தி காற்றில் அதிகரிக்கிறது. இதே நிலை தான் இப்போ தற்போது இப்போ ஒரு 3-4 அதாவது ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக டெல்லியில் நடந்த சம்பவம். டெல்லியில் பார்த்திங்கன்னா காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அடர்த்தி அதிகமாகி மனிதர்கள் சுவாசிக்கக்கூடிய அளவை விட குறைஞ்சதுனால நிறைய மூச்சுத்திணறுகள் மற்றும் சுவாச சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டு மக்கள் என்ன செய்யுது சுவாசிப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விட்டால். அப்போ வாகனங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுவது, அதாவது புதை வடிவ எரிபொருள்களான டீசல், பெட்ரோலு இதில் இயங்கக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக அவைகள் பயன்படுத்தப்படாத, அதாவது சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. சரி, தட்பவெப்பநிலை மாற்றத்தின் காரணமாக நிலம் மற்றும் கடலின் வெப்பநிலை உயர்ந்து மழைப்பொழிவின் முறைகளை மாற்றுகின்றன. இதனால் பனிப்பாறைகள் உருகுதல், வெள்ளப்பெருக்கு, வானிலை நிலவரத்தை சரியாக கணிக்க இயலாமை, மிக அதிக வெப்பம் மற்றும் குடல் நோய் பரவுதல், விலங்குகளின் இடப்பெயர்வு மற்றும் வனங்களில் மரங்கள் இழப்பு ஆகியவை ஏற்படுகின்றன. எனவே காலநிலை மாற்றம் தற்போதைய உயிரிய பல்வகைத்தன்மைக்கு ஒரு உடனடி ஆபத்தாக கருதப்படுகிறது. உயிரிய பல்வகைத்தன்மை மற்றும் காலநிலை மற்றும் மனித நலவாழ்வு ஆகியவற்றிற்கிடையான தொடர்புகளினுடைய வரைபடங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. இதை பார்த்தா ஒரு சில விஷயங்கள் புரியும். இதை நீங்கள் புத்தகத்தை பார்த்து இதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ நம்ம அடுத்து நாம் பார்க்கக்கூடியது 4வது அதாவது 4ல் 5வது உயிரிய பல்வகைமை இழப்பிற்கான காரணங்களில் இடம் மாறும் வேளாண்மை அல்லது உடைத்து எரித்தல் வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். இடம் மாறும் வேளாண்மை அல்லது உடைத்து எரித்தல் வேளாண்மை. இயற்கையான மரங்களை கொண்ட வனங்களை எரித்து சுத்தம் செய்து 2-3 பருவத்திற்கு பயிர் சாகுபடி செய்த பின் மண் வளம் குறைந்து இனி பயிர் உற்பத்தியில் அதிக லாபம் ஈட்ட முடியாத நிலை வந்தவுடன் அந்த நிலங்களை கைவிட்டுவிட்டு வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து அங்கு ஒரு புதிய இடத்தை தேர்வு செய்து மீண்டும் பயிர் உற்பத்திக்கு மரங்களை வெட்டி எரித்து நிலத்தை தயார்படுத்துவது இடம் மாறும் மேலாண்மை எனப்படும். அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்ம விவசாயம் பண்ண போகும்போது மண் வளம் குறைஞ்சிருச்சுன்னு வைங்க. ஏன் குறையுது அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 2 போகம் 3 போகம் அது என்ன செய்யுது, விவசாயம் பண்ண போகும்போது அங்கே மண் வளமற்ற போயிடும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அடுத்து நம்ம பயிர்கள் நம்ம விவசாயம் பண்ணாலும் போதிய லாபம் ஈட்ட முடியாத சூழ்நிலை வரும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த நிலத்திற்கு பதிலாக நம்ம வேறு நிலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த மாதிரி வேறு இடங்களை தேர்ந்தெடுக்கும்போது அந்த இடத்த நம்ம விவசாயத்துக்காக நாம் தயார் செய்யும்போது அங்கே உள்ள மரங்களை வெட்டி எரித்து நிலத்தை தயார்படுத்துறது, இதைத்தான் இடம் மாறும் மேலாண்மைன்னு சொல்கிறோம். இம்முறை
இந்த மாதிரியான முறை வடகிழக்கு இந்திய பகுதியில் நடைமுறையில் உள்ளது. இவ்வாறு பெரிய வனப்பகுதி எரிக்கப்படுவதால் வனத்தினுடைய பரப்பளவு குறைந்து மாசு ஏற்படுவதுடன் வெளியேற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவும் அதிகரிக்கிறது. வாழிட அழிப்பு மற்றும் தட்பவெப்பநிலை மாற்றம் ஆகியவற்றிற்கு இவை வழிவகுக்கிறது. இது விலங்கினங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது உயிரிய பல்வகை இழப்பிற்கான காரணங்களில் இணை மரபற்று போதல். இணை மரபற்று போதல் என்பது ஒரு இனம் மரபற்று போவதால் அதை சார்ந்த மற்றொரு இனமும் மரபற்று போவதாகும். அதாவது ஒரு இனம் மரபற்று போவதால், ஒரு இனம் அழிந்துருவதனால அதை சார்ந்த மற்றொரு இனமும் வந்து என்ன செய்யுது, முற்றிலுமாக அழிஞ்சிரும். அப்போ இதைத்தான் நம்ம வந்து இணை மரபற்று போதல் சொல்கிறோம். இணை மரபற்று போதல் என்பது ஒரு இனம் மரபற்று போவதால் அதை சார்ந்த மற்றொரு இனமும் மரபற்று போவதாம். எடுத்துக்காட்டாக ஆர்க்கிட் தேனீக்கள் மற்றும் வனத்தில் உள்ள மரங்கள். இந்த வனத்தில் உள்ள மரங்களினுடைய அயல் மருத்துவ சேர்க்கைக்கு கண்டிப்பாக ஆர்க்கிட் தேனீக்கள் தேவை. அப்போ ஆர்க்கிட் தேனீக்களே இல்லைன்னா அங்கே வந்து என்ன செய்யுது, அங்கே வனத்தில் உள்ள மரங்களில் அயல் மருந்து சேர்க்கை நடக்காது. அப்போ நடக்கலை, இங்கே போகும்போது அங்கே மரங்களுடைய உற்பத்தி குறைஞ்சிரும். அப்போ இதைத்தான் நம்ம வந்து இணை மரபற்று போதல் சொல்கிறோம். ஆர்க்கிட் இன தேனீக்களும் வனத்தின் மரங்களுக்கும் இடையேயான அந்த உறவு இருக்கு பாருங்கள், இதுதான். இப்போ ஆர்க்கிட் இன தேனி வந்து அழிஞ்சிருச்சுன்னா வனத்தில் உள்ள மரங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சு. ஒரு இனத்தினுடைய அழிவு தானாகவே இன்னொரு இனத்தினுடைய அழிவை தூண்டுகிறது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மொரிஷியஸ் தீவில் அழிந்து போன டோடோ பறவை. டோடோ பறவையும் மற்றும் கல்வாரியா மரம், அந்த தாவரத்திற்கு பேர் கல்வாரியான்னு சொல்லக்கூடியது. டோடோ பறவைக்கும் அந்த கல்வாரியா மரத்திற்கும் உள்ள தொடர்பு, அந்த தொடர்பு என்ன அப்படின்னுட்டா, கல்வாரியா மரம் தன் வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்ய டோடோ பறவையை சார்ந்துள்ளது. எப்படி சார் டோடோ பறவை சார்ந்துள்ளதுன்னுட்டா, கல்வாரியா மரத்தினுடைய விதைகள் பாருங்கள் மிக கடுமையான கொம்பு போன்ற நீட்சியிலுடைய எண்டோகார்ப்பை கொண்டிருக்கும். தடித்த மேலே உரையை கொண்டதாக இருக்கும். கல்வாரியா மரத்தினுடைய அந்த விதைகள் மிக கடினமான கொம்பு போன்ற நீட்சியிலுடைய எண்டோகார்ப், தடித்த அமைப்பை பெற்றிருக்கும். இதை டோடோ பறவை உண்ணுவதால், அந்த விதைகளை இந்த டோடோ பறவை உண்ணுவதால் அரைவைப்பையில் உள்ள பெரிய கற்கள், அந்த பறவையினுடைய இறப்பையில் அல்லது அரைவைப்பையில் காணப்படக்கூடிய அந்த பெரிய கற்கள் மற்றும் குடல் சாறுகளின் செயல்பாடுகளால், அதாவது குடலில் அல்லது அங்கே உணவு பாதையில் சுரக்கக்கூடிய செரிமான சுரப்பிகள் இருக்குல்ல, அந்த சுரப்புகளினுடைய செயல்பாடுகளால் திறம்பட அந்த, அதாவது கல்வாரியா மரத்தினுடைய விதைகளானது திறம்பட செரிக்கப்பட்டு விதைகளின் முளைக்கும் திறனை இது வந்து எளிதாக்குகிறது. அப்போ அரைவைப்பையில் உள்ள பெரிய கற்கள் மற்றும் குடல் சாறுகளின் செயல்பாடுகளால் திறம்பட அந்த எண்டோகார்ப் பகுதியை வந்து என்ன செய்து செரிக்க வைத்து விதைகளை முளைக்கும் திறனை எளிதாக்குகிறது. இந்த டோடோ பறவையினுடைய அழிவு, இந்த டோடோ பறவைகள் அழிந்து போனதனால் கல்வாரியா மரத்திற்கு உடனடி ஆபத்தாக அமைந்தது. இதனால் கல்வாரியா மரமும் மரபற்று போனது. அப்போ டோடோ பறவை அதனுடைய அளவு குறைஞ்சதுனால இதுவுமே வந்து என்ன செஞ்சு, கல்வாரியா மரபுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருச்சு. காரணம், அதனுடைய விதைகளை இது உண்டு, இது வந்து அதனுடைய எச்சங்கள் வழியாக என்ன செய்யும், அது வெளியேற்றப்பட போகும்போது அந்த விதைகளுடைய எண்டோகார்ப் வந்து நன்கு செரிக்கப்பட்டு அது வந்து முளைப்பதற்கு ஏதுவாக அமையும். இப்போ டோடோ பறவைகள் குறைந்ததுக்கு காரணம், அது பல காரணங்கள் இருக்கலாம். மனிதர்களால் அதிகமாக உண்ணுவதற்காக வேட்டையாடப்பட்டிருக்கலாம். சரி, அந்த டோடோ பறவைகள் அதிகமாக வேட்டையாடப்பட்டு குறைந்ததுனால், அதனுடைய எண்ணிக்கை குறைந்ததுனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர போகும்போது கல்வாரியா மரமும் என்ன செய்து
மரபற்று போனது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. முதல்ல சொன்னக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னுட்டா, அதாவது ஆர்கிட் தேனீக்களும் வனத்தில் உள்ள மரங்களையும் சொன்னாங்க. 2வது வந்து டோடோ பறவை மற்றும் கல்வாரியா அந்த மரத்திற்கான தொடர்பை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது தீவிர வேளாண்மை. அதாவது உயிரிய பல்வகை இழப்பிற்கான காரணங்களில் ஒன்று தீவிர வேளாண்மை. சில சமயங்களில் சதுப்பு நிலங்கள், புல்வெளிகள் மற்றும் வனங்கள் ஆகியவற்றினுடைய அழிவில் வேளாண்மை பரவுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறதுக்காக சதுப்பு நிலங்கள், புல்வெளிகள் மற்றும் வனங்களை வந்து கம்ப்ளீட்டாக அழித்து அதில் வேளாண்மை செய்கிறது. இப்போ தீவிர வேளாண்மை ஒரு சில அதிக விளைச்சல் தரும் பயிரினங்களை சார்ந்துள்ளது. தீவிர வேளாண்மை ஒரு சில அதிக விளைச்சல் தரும் பயிரினங்களை சார்ந்துள்ளது. இதன் விளைவாக மரபிய பல்வகைத்தன்மை குறைகின்றது. மேலும் இப்பயிர்கள் பூச்சிகள் மற்றும் நோயூக்கிகளின் திடீர் தாக்குதலுக்கு ஆளாகும். மரபிய பல்வகைத்தன்மை இந்த தீவிர வேளாண்மையினால் குறையுது. இதனால் இப்பயிர்கள் வந்து பூச்சிகள் மற்றும் நோயூக்கிகளினுடைய திடீர் தாக்குதலுக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆபத்தும் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கலப்பின நெல் வகைகளை அதிகமாக பயன்படுத்துவதால் பாரம்பரிய நெல் வகைகள் குறைந்து தற்போது ஒரு சில இனங்கள் மட்டுமே உள்ளன. இப்போ பாரம்பரிய இனங்கள் இருக்குல்ல, அவைகள் வந்து என்ன செய்யுது, அவை விளைவதற்கு அதிக நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. அதே மாதிரி அதற்கு வந்து பூச்சிக்கொல்லிகளுக்கான அல்லது களைக்கொல்லி, அதாவது களைகள் இருக்குல்ல, அந்த களைகள் மற்றும் பயிரை சேதப்படுத்தும் பூச்சிகள் இருக்குல்ல, அவைகளுக்கு எதிரான நோய் தடுப்பாடலும் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் அதுக்கு செலுத்துவதன் மூலமாக விவசாயத்தை தீவிரப்படுத்தும் போது அவைகளுமே உடல் நலத்திற்கு ஏற்றதாக இல்லாமல் போகிறது. இப்போ பாரம்பரிய நெல் வகைகள் வந்து தற்போது குறைந்து ஒரு சில இனங்கள் மட்டுமே இப்போ வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பானது உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பு. ஏற்கனவே பார்த்து உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பிற்கான காரணங்கள் சொன்னோம். இப்போ உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பு பற்றி சொல்ல போகிறோம். உலகில் உயிர்கள் தோன்றியது முதல் இயற்கையாகவே உயிரினங்கள் உருவாவதும் மறைவதும் தொடர்ந்து நடந்து வருகின்றன. அதாவது இயற்கையாகவே என்ன பண்ணுது, உலகில் உயிர்கள் ஒரு பக்கம் தோன்றிக்கிட்டு இருக்குது, ஒரு சில மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ உலகில் உயிர்கள் தோன்றியது முதல் இயற்கையாகவே உயிரினங்கள் உருவாவதும் மறைவதும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் வருகின்றது. இருப்பினும் தற்போது மிக வேகமாக அவைகள் மரபற்று போகின்றன. இது பூமியின் சுற்றுச்சூழலின் நிலைப்புத்தன்மையையும் மற்றும் பல்வகைத்தன்மையின் பரவலையும் சீர்குலைக்கிறது. அப்போ இந்த பூமியில் காணப்படக்கூடிய உயிரினங்கள் உருவாவது சரியா, அடுத்து வந்து அவை வந்து அழிக்கப்படுவது இயற்கையாகவே நடந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது வந்து அழிக்கப்படுவது அல்லது மரபட்டு போவது வந்து மிக வேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பூமியினுடைய சுற்றுச்சூழலின் நிலைப்புத்தன்மையையும் மற்றும் பல்வகைத்தன்மையின் பரவலையுமே இது வந்து சீர்குலைக்கக்கூடியது. இதற்கு காரணம் மனித செயல்பாடுகளே. மனித செயல்பாடுகளின் காரணமாகவே பெருமளவிலான பல்வகைத்தன்மைகள் அழிகின்றன. இயற்கை வளங்களான நிலம், நீர் மற்றும் உயிரினங்கள்
போன்றவை கட்டுப்பாடின்றி மிக அதிகமாக மனிதர்களால் சுரண்டப்படுகின்றன. பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறதுக்கும் சுரண்டப்படுகின்றன என்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்போ இயற்கை வளங்களில் நிலம், நீர் மற்றும் உயிரினங்கள் போன்றவை கட்டுப்பாடின்றி அதிகமாக மனிதர்களால் சுரண்டப்படுகின்றன. உயிரிய பல்வகைத்தன்மை மாநாட்டின் கருத்துப்படி மனித செயல்பாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உயிரிய பல்வகைத்தன்மையின் மீது அழிவை தரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. மனித செயல்பாடுகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உயிரிய பல்வகைத்தன்மையின் மீது அழிவை தரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. உள்ளூர் நிலங்களின் பயன்பாட்டை மாற்றுதல், உயிரினங்களை அறிமுகப்படுத்துதல் அல்லது நீக்குதல், அறுவடை செய்தல், மாசடைதல் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற மனிதனின் நேரடி செயல்பாடுகள் உயிரின பல்வகைத்தன்மையின் மீது அழுத்தத்தை கொடுத்து இழப்பை தருகின்றன. அதாவது உள்ளூர் நிலங்களின் பயன்பாட்டை மாற்றும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். உயிரினங்களை புதுசாக அறிமுகப்படுத்துவது அல்லது அங்கே அந்த உயிரினங்களை நீக்குவது, அறுவடை செய்யக்கூடிய முறைகளில் மனிதர்களால் கையால் அறுவடை செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்துவது, அடுத்து மாசடைதல் மற்றும் காலநிலை மாற்றம், இது போன்ற மனிதனின் நேரடி செயல்பாடுகள் உயிரின பல்வகைத்தன்மை மீது அழுத்தத்தை கொடுத்து உயிரிய பல்வகைத்தன்மையில் அதிகமான இழப்பை தருகின்றன. மக்கள் தொகை பெருக்கம், பொருளாதாரம், தொழில்நுட்பங்கள், கலாச்சாரம் மற்றும் சமய காரணிகள் ஆகிய மறைமுக செயல்பாடுகளும் இந்த உயிரிய பல்வகைமை இழப்பிற்கு பெரும் பங்காற்றுகின்றன. மக்கள் தொகை பெருக்கம், பொருளாதாரம், தொழில்நுட்பங்கள், கலாச்சாரம் மற்றும் சமய காரணிகள் இவைகளும் ஆகிய மறைமுக செயல்பாடுகளும் இந்த உயிரிய பல்வகைமை இழப்பிற்கு காரணமாக அமைகின்றன. புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சிற்றினமாக்கல் வழியாக புதிய சிற்றினங்களை உயிரிய பல்வகைத்தன்மையில் சேர்ப்பதற்கு நம்பிக்கை குறைவாகவே உள்ளது. அந்த புதிய சிற்றினங்கள் மரபியல்பு மாற்றப்பட்டதாக இருக்கலாம், நோய் தடுப்பாற்றல் எப்படி இருக்கும்னு சொல்ல இயலாது, அவருடைய வாழ்நாள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த புதிய சிற்றினங்களையும் உயிரிய பல்வகைமையோடு சேர்ப்பதற்கு நம்பிக்கை இல்லாமலே உள்ளது. பருவமழை பொய்த்தல், புவி வெப்பமடைதல், ஓசோன் மண்டல சிதைவு, மலை பிரதேசங்களில் ஏற்படும் நிலச்சரிவு மற்றும் மாசுபாடு போன்ற மனிதனின் மறைமுக செயல்பாடுகள் உயிரிய பல்வகைத்தன்மையை அழிக்கக்கூடியனவாகும். இவையெல்லாம் உயிரிய பல்வகைத்தன்மையை அழிக்கக்கூடியதான். சரி, இயற்கை மற்றும் இயற்கை வளங்களின் பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம் IUCN சொல்லக்கூடியது, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ், IUCN சொல்லக்கூடியது இயற்கை மற்றும் இயற்கை வளங்களின் பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். இவை வெளியிட்டுள்ள சிவப்பு பட்டியல் அல்லது சிவப்பு புத்தகம் சொல்லக்கூடியது, ரெட் டேட்டா புக்குன்னு சொல்லக்கூடியது. இது 500 ஆண்டுகளில் 2004 வெளியிடப்பட்ட இந்த சிவப்பு பட்டியல் இருக்குல்ல, IUCN வெளியிடப்பட்ட சிவப்பு பட்டியல், 2004 வெளியிடப்பட்ட அந்த சிவப்பு பட்டியலில் 500 ஆண்டுகளில் 784 இனங்கள் மரபற்று போனதை ஆவணப்படுத்தியுள்ளது. 500 ஆண்டுகளில் 784 இனங்கள் மரபற்று போனதை ஆவணப்படுத்தியுள்ளது. அழிஞ்சிருச்சு. 784 இனங்கள் முற்றிலுமாக அழிஞ்சிருச்சு. அதுமாதிரி உயிரினங்களின் இயற்கையான மரபற்று போதலின் வீதத்தை விட
உயிரினங்களின் இயற்கையான மரபற்று போதலின் வீதத்தை விட தற்போதைய விகிதம் 100 முதல் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. எல்லாம் மனிதனுடைய செயல்பாடுகளால் தான் அது மரபற்று போகுது. உயிரினங்களின் இயற்கையான மரபற்று போதலின் வீதத்தை விட தற்போதைய விகிதம் 100லிருந்து 1000 மடங்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வீதம் எதிர்காலத்தில் இன்னும் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவரம் மற்றும் மனித வாழ்க்கையில் பல்வகைத்தன்மை நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. தாவரம் மற்றும் மனித வாழ்க்கையில் பல்வகைத்தன்மை நிறைய தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. உணவு வலையின் மீது பல்வகைத்தன்மையின் பல்வேறு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சிற்றினத்தின் இழப்பு கூட முழு உணவுச் சங்கிலியை மிக மோசமாக தாக்கும். அதன் விளைவாக உயிரின பல்வகைத்தன்மையின் ஒட்டுமொத்த இழப்பிற்கும் காரணமாகின்றன. ஒரு சிற்றினத்தின் இழப்பு கூட முழு உணவுச் சங்கிலியை மிக மோசமாக பாதிக்கும். அதன் விளைவாக உயிரின பல்வகைத்தன்மையின் ஒட்டுமொத்த இழப்பிற்கும் இது காரணமாகின்றன. பல்வகைத்தன்மையின் அழிவால் சூழ்நிலை மண்டலத்தினுடைய சேவைகள் குறைந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயமும் உள்ளது. பல்வகைத்தன்மை அழிவதனால உணவு பற்றாக்குறையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த தலைப்பு நாம் பார்க்கக்கூடியது அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி, ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹாட்ஸ்பாட்ஸ். அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி அசாதாரணமான மற்றும் துரிதமான வாழிட மாறுபாட்டு இழப்புகளை சந்திக்கும் உள்ளூர் சிற்றினங்களை அதிகமாக கொண்ட நிலப்பரப்பு அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி எனப்படும். அசாதாரணமான மற்றும் துரிதமான வாழிட மாறுபாட்டு இழப்புகளை சந்திக்கும் உள்ளூர் சிற்றினங்களை அதிகமாக கொண்ட நிலப்பரப்பு அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி அல்லது ஹாட்ஸ்பாட்ஸ் என்று அழைக்கப்படும். நார்மன் மயர்ஸ் என்பவர் அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி தனித்தன்மையுடைய உள்ளூர் உயிரினங்களின் பல்வகைத்தன்மையை அதிகமாக கொண்ட அதே நேரத்தில் மனித செயல்பாடுகளால் குறிப்பிடத்தக்க அளவிற்கு பாதிக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்ட பகுதி என்று வரையறுத்துள்ளார். நார்மன் மயர்ஸ் என்பவர் இந்த அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி இருக்குல்ல, இது தனித்தன்மையுடைய உள்ளூர் உயிரினங்களின் பல்வகைத்தன்மையை அதிகமாக கொண்ட அதே நேரத்தில் மனித செயல்பாடுகளால் குறிப்பிடத்தக்க அளவிற்கு பாதிக்கப்பட்டு, அந்த உள்ளூர் சிற்றினங்கள் இருக்குல்ல, இவைகள் மனித செயல்பாடுகளால் குறிப்பிடத்தக்க அளவிற்கு பாதிக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்ட பகுதி என்று இந்த ஹாட்ஸ்பாட்னு சொல்லக்கூடிய அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதியை வரையறுக்கிறார். இந்த அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி என்பது குறைந்தது 1500 வாஸ்குலார் கற்றை கொண்ட தாவர இனங்களில் 70% அதிகமான மூல தாவர இனங்களை இழந்த பகுதியாகும். அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி என்பது குறைந்தது 1500 வாஸ்குலார் கற்றை கொண்ட தாவர இனங்களில் 70% அதிகமான மூல தாவர இனங்களை இழந்த பகுதியாகும். உலகில் 35 உயிரிய பல்வகைத்தன்மை அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதிக்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. உலகில் 35 உயிரிய பல்வகைத்தன்மை அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதிக்கான இடங்கள், அதாவது ஹாட்ஸ்பாட்ஸ், அடையாளம் காணப்பட்டுள்ளன. உலகளவில் 35 ஹாட்ஸ்பாட்ஸ். அதில்
4 அந்த ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி, இது 35 உலகளவில் கண்டறியப்பட்டிருக்குது. அதில் 4 இந்தியாவில் உள்ளது. அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி 35ல் 4 இந்தியாவில் உள்ளது. அந்த 4 என்னென்ன அப்படிங்க போகும்போது, 1 இமயமலை, முழு இந்திய இமயமலை தொடர் மண்டலம். 2வது மேற்கு தொடர்ச்சி மலைகள். 3வது இந்தோ பர்மா, அசாம் மற்றும் அந்தமான் தொகுதி தீவுகள். அந்த அஸ்ஸாம் மற்றும் அந்தமான் தொகுதி தீவுகள் எடுத்துக்கிட்டோம்னா மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், லாவோஸ், கம்போடியா மற்றும் தெற்கு சீனா. சரி, இந்த அஸ்ஸாம் மற்றும் அந்தமான் தொகுதி தீவுகள் அஸ்ஸாம் மற்றும் அந்தமான் தொகுதி தீவுகள் தவிர்த்து முழு வடகிழக்கு மண்டல இந்தியாவை உள்ளடக்கியது. இந்தோ பர்மா, அஸ்ஸாம் மற்றும் அந்தமான் தொகுதி தீவுகள். சரியா? இந்த தீவுகள் தவிர்த்து முழு வடகிழக்கு மண்டல இந்தியாவை உள்ளடக்கியது. இதுவுமே ஒரு மிகை, அதாவது உள்ளூர் உயிரின பகுதியில், அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதியில் ஒரு பகுதி. எப்படி இமயமலை சொன்னோமோ, அதுமாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை சொன்னோமோ, அதே மாதிரி இந்தோ பர்மா, அஸ்ஸாம் மற்றும் அந்தமான் தொகுதி தீவுகள் தவிர்த்து முழு வடகிழக்கு மண்டல இந்தியாவை உள்ளடக்கியது. அதாவது அந்த 3வது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, இந்தோ பர்மா, அஸ்ஸாம் மற்றும் அந்தமான் தொகுதி தீவுகள். சரியா? இந்த மேலே சொல்லிக்கல மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், லாவோஸ், கம்போடியா மற்றும் தெற்கு சீனா, இவைகளை தவிர்த்து முழு வடகிழக்கு மண்டல இந்தியாவை உள்ளடக்கியது இந்த 3வது, அதாவது அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா சுந்தாலேண்டுங்கிறதுல சுந்தாலேண்ட் நிக்கோபார் தீவுகளை உள்ளடக்கியது. இந்த நிக்கோபார் தீவில் இந்தோனேசியா, மலேசியா, சிங்கப்பூர், புருனே, பிலிப்பைன்ஸ் ஆகியவை அடங்கும். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காண்டா, அபாய நிலை மிகை உள்ளூர் உயிரின பகுதி உலகளவில் 35 இடங்கள் அடையாளம் காணப்பட்டதில் இந்தியாவில் 4 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இந்தியாவில் 4ல் 1 இமயமலை, 2வது மேற்கு தொடர்ச்சி மலை, 3வது இந்தோ பர்மா, அஸ்ஸாம் மற்றும் அந்தமான் தொகுதி தீவுகள் என அடுத்து முழு வடகிழக்கு மண்டல இந்தியா இவற்றை உள்ளடக்கியது. அடுத்து 4வது சுந்தாலேண்ட் சொல்லக்கூடிய சுந்தாலேண்ட், அதில் நிக்கோபார் தீவுகளை உள்ளடக்கியது. சுந்தாலேண்டுங்கிறது நிக்கோபார் தீவுகளை உள்ளடக்கியது. அதில் அந்த நிக்கோபார் தீவில் இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், புருனே, பிலிப்பைன்ஸ் ஆகியவையும் அடங்கும். சரி, இப்போ அடுத்து அழியும் நிலை இனங்கள் அப்படின்ற தலைப்பில் பார்க்குறோம். அழியும் நிலை இனங்கள், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த அழியும் நிலை விலங்குகளிலிருந்து நம்ம அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி.